எங்கள் வீட்டில் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் இருக்குது. அந்த எலுமிச்சம்பழம் வச்சா வீட்டில் வந்து வாய் கோணிக்கிடுமே அப்படிங்கிறாங்க. அது நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அது நடக்கும். நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சாமியார் கேட்குறாரு. உடனே மனோஜ் வந்துட்டு, இல்லை நாங்களாம் எதுவுமே தப்பு பண்ணல அப்படிங்கிறாங்க. நீ தப்பு பண்ண அப்படிங்கிறது உன் மூஞ்சில இருக்கிற பயமே தாண்டவத்தில் வந்து எளிய காட்டுது. நீ யாரை வேணாலும் ஏமாற்றலாம். ஆனால் சாமியை வந்து எப்போவுமே நீ ஏமாற்ற முடியாது அப்படின்ட்டு அந்த சாமி சொல்கிறாரு. உடனே விஜய் வந்துட்டு என்ன சொல்லு அப்போ எல்லா உண்மையும் சொல்லிடுவோம் அப்படின்ட்டு, நீ சும்மா இருடா, ஐயோ பேசாமல் இருடாட்டு. ஆமாம் சாமி, இவன் வந்து என்னோட மூத்த பையன், இது என் பையன் தான். இவன் வந்து ஒரு கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான், ரூபா விஷயத்தில் ஏமாந்துட்டான். அந்த ரூபா வந்து எப்படியாவது நாங்கள் பெரட்டணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் வீட்டில் இருக்க இன்னொரு பையனுடைய மனைவியோட நகையை வந்து நாங்கள் இந்த மாதிரி அடகுமானம் வச்சு நாங்கள் ரூபா பெரட்டிட்டோம். ஆனால் என் பையன் வந்து அந்த ஒரு நகை அந்த நகையை யார் திருடுனாங்க, அவங்களுடைய வாய் கோணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாமிக்கிட்ட கொண்டு வந்து மந்திரவாதி பண்ணி ஒரு எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து வீட்டில் வச்சுருக்கான். 24 மணி நேரம் வந்து டைம் கொடுத்துருக்கான். அதனால் எங்களுக்கு எதாவது நடக்குமா, அப்படி எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மனோஜ் டக்குன்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் வாய்